பார்த்தீங்கன்னா இருதயம் வந்து ரத்தத்தை அழுத்தம் கொடுக்குதா, அது வந்து ஆணுறுப்பை வந்து விரிவடைய, அதாவது வளர செய்கிறது. எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, ஆணுறுப்பு தடிமன் ஆகுது இல்லையா, ஆண்மை குறைவு ஏற்படுது அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்தாலும் நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து ஆணுறுப்பு எழுச்சியே இருக்காது, அந்த விரிவடையதே சுத்தமாக விரிவடையாது. மூளையிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த ஒரு எனர்ஜி சப்ளைங்கிறது ஆணுறுப்புக்கு போய் சேராதனால அவங்களுக்கு டோட்டலாக எழுச்சிங்கிறதே சுத்தமாக இருக்காது. நாங்கள் செய்யக்கூடிய மருந்துகளை வந்து பேட்டன்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது எதுலாம் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரக்ஸ் இருக்கோ அதை பேட்டன்ட் எடுத்து வச்சிருக்கோம். HbA1cலாம் 6.5 வச்சுட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஆண்மைக்கான மெடிசன் எடுத்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக வேலை செய்யும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு. நிறைய இளைஞர்கள் ஆகட்டும், சிறு வயதில் இருக்கிறவங்கலேருந்து பெரிய வயதில் இருக்கிறவங்க வரைக்கும் ஒரு விதமான பயம், அச்சம், பதட்டம், அதுக்கப்புறம் வந்து ஒரு விரக்தியான மனநிலையிலே இருக்கக்கூடிய அவங்களுக்கான விழிப்புணர்வு பதிவு. முதல்ல நம்ம பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான விழிப்புணர்வு பதிவு இது. உதாரணத்துக்கு, ஒருத்தங்களை பார்த்தா அவங்களோட ஒன்றா இருக்கணும், அவங்களோட செக்ஸ் வச்சுக்கணுங்கிற ஆசையை தூண்டுறது மூளை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருதயம் வந்து ரத்தத்தை அழுத்தம் கொடுக்குதா, அது வந்து ஆணுறுப்பை வந்து விரிவடைய, அதாவது வளர செய்கிறது. எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, ஆணுறுப்பு தடிமன் ஆகுது இல்லையா. அதே மாதிரி கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடிமன் ஆச்சு இல்லையா, அதை அப்படியே கிரிப்பாக, இன்னும் நல்லா கிரிப்பாக மெயின்டைன் பண்ணுறது கல்லீரலோட வேலை. நுரையீரலும் சிறுநீரகமும் அதுக்கான சப்போர்ட்டிங் வேலையை கொடுக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்தாலும் நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து ஆணுறுப்பு எழுச்சியே இருக்காது, அந்த விரிவடையதே சுத்தமாக விரிவடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து மூளையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான குறைபாடு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆட்டு மூளை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டு மூளையை நம்ம வதக்குறாங்க அப்படின்னா ஒரு வகையான எண்ணெய் பசை அதுலேருந்து வெளியே வரும். ஸோ மூளைக்குள்ளே நிறைய திரவங்கள் வந்து சுரந்திருக்கும். இப்போது மூளை வறட்சியானவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடுமையான மன உளைச்சலில் இருந்து ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப வந்து ஆத்திரம், வெளிப்படுத்த முடியாத மன உளைச்சல், இந்த மாதிரியான இலையில் இருக்கும்போது அவங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆசை ஏற்பட்டாலும் அங்கே உள்ளுக்களுக்கு அங்கிருந்து, அதாவது மூளையிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த ஒரு எனர்ஜி சப்ளைங்கிறது ஆணுறுப்புக்கு போய் சேராதனால அவங்களுக்கு டோட்டலாக எழுச்சிங்கிறதே சுத்தமாக இருக்காது. ஸோ இது மூளை சார்ந்த பிரச்சனை. இருதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, ஆசை வரும், டெம்பர் ஆகும், டெம்பர் ஆகி டக்குன்னு சுருங்கிடும். ஸோ டக்குன்னு சுருங்குது அப்படின்னா அது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையும் வரும், ஆணுறுப்பு டெம்பர் ஆகும், நீண்ட நேரம் உங்களால் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அப்படிங்கிறப்ப இது வந்து கல்லீரல் சார்ந்த இஷ்யூ. அடுத்தது வந்து லங்ஸும் கிட்னி என்னன்னா, உங்களுக்கு டைமிங் அதிகமாக கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல நுரையீரலும் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலை. அதாவது இது அந்தந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளால் ஏற்படக்கூடியது தான் இது. இப்போ இந்த ஆண்மை குறைவு இருக்கக்கூடியவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து என்னடா லைஃப் அப்படிங்கிற அளவுக்கு விரக்தி அடைஞ்சிருவாங்க. மூளை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. ஒரு மந்தமாகவே இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறோமேங்கிறதுக்காக போவோம், ஒரு வேலையை செய்வோமே அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஒரு பெருசாக ஆக்டிவ்னஸோ இதுவோ இருக்காது. ஆனால் இவங்களுக்கு வந்து மூளையில் இருக்கக்கூடிய வறட்சி சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக போயிடும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல நான் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு கேட்கல. ஒருத்தருக்கு கேட்குது, ஒருத்தருக்கு கேட்காது. ஏன் அப்படின்னா, ஸோ யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி நம்ம சரியான முறையில் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரெடி ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ இருதய பிரச்சனை வச்சுக்கிட்டு மூளைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா வேலை செய்யாது. கல்லீரலில் பிரச்சனை வச்சுக்கிட்டு இருதயத்துக்கான விஷயம் சாப்பிட்டா செட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு மூளையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ட்ரையாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமுக்குர சோரணை வாங்கி சாப்பிடுவாங்க, தாதுபல லேகியம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு ரெடியே ஆகாது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சியே அங்கே உள்ளே போகலை அப்படின்னா மூளை சுத்தமாக வறட்சி ஆச்சு. அப்போ மூளைக்கு கொடுக்க வேண்டிய நெய்ப்பசை, நெய் சார்ந்த உணவுகள், மருந்துகள் கொடுத்தா அங்கே உள்ள வேலை நடக்கும். இது ஓகேங்களா, இதுதான் பேசிக்கு. அப்போது நீங்களே இதை புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு தூக்கத்திலே விந்து வெளியேறது இருக்கு இல்லையா, இரவு தூக்கத்திலே டெய்லி விந்து வெளியாகிட்டு இருக்கும். கனவு மூலியமாகவும் வெளியாகும், கனவு இல்லைனாலும் வெளியாகும். அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பிரச்சனை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இடுப்பு வலி, கை கால் வலி, கொடைச்சல், ஒரு பிடிப்பின்மை இல்லாத மனநிலை, உடம்புல சத்தே சுத்தமாக இருக்காது, உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் அதிகப்படியான உஷ்ணத்தினால தான் இந்த பிரச்சனை வரது. சொப்பனஸ் கலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அசுஸ்பெர்மியா, விந்தணுக்களே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. உயிரணுக்களுடைய அந்த உயிருள்ள அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. இதுக்கு காரணமும் ஒரு வகையான உடல் உஷ்ணம் தான். மன உளைச்சல், முக்கியமாக வந்து
இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலே முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது மன உளைச்சல், பயம், பதட்டம், இதில் தான் ஆரம்பிக்கிறது. அடுத்து ஸ்பெர்ம் கவுண்ட், விந்தணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆண்மை குறைவு ஏற்படும். அடுத்தது நிறைய வயகரா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அப்போ அதிகப்படியான பாடி ஹீட் ரைஸ் ஆகும். ஒரு சிலர்லாம் வந்து கண்ணே ப்ளூ கலர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அடி வயிறு வலிக்குதும்பாங்க, ஒரு சிலர் லெஃப்ட் சைடு வயிறு வலிக்குது, ஒரு சிலர் யூரின் போனால் ரொம்ப ஹீட்டாக போகுதும்பாங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல வயகரா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான விழிப்புணர்வு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே எல்லா உறுப்புகள்லையுமே பிரச்சனை இருக்குது. அந்த உறுப்புலேருந்து கிடைக்க வேண்டிய மொத்தமான ஆற்றல் உங்களுக்கு நிறைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கல. அப்போது நீங்கள் நம்ம இங்கே இடத்துல வயகரா டேப்லெட் பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உறுப்பே ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி சப்ளை பண்ணல. நீங்கள் அதை இன்னும் புஷ் பண்ணி இழுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பலகீனம் இன்னும் அதிகமாகும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போனால் காஃபி ட்ரம் வச்சுருப்பாங்க, நம்ம காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்போம். கடைசியில் அடிவண்டல் ஆகுது பார்த்தீங்களா, அடிவண்டல் ஆகும்போது அதை நம்ம சாய்ச்சி பிடிப்போம், கொஞ்சோண்டு குடிக்கலாமேன்னு பிடிப்போம். அப்போது நம்ம வயகரா மாதிரியான டேப்லெட்ஸ் பயன்படுத்தும் போது இந்த உறுப்புகள் தன்னுடைய ஸ்டெபிலிட்டிக்காக கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற எனர்ஜியையும் இந்த வயகரா டேப்லெட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிடுறோம், மொத்தமாக வெளியே எடுக்கிறதுனால அவங்க இன்னும் பலகீனமாக தான் ஆவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதிகப்படியாக இது சித்தால ட்ரை பண்ணாலும் சரி, அலோபதியில் ட்ரை பண்ணாலும் சரி, முதல்ல உடல் உறுப்புகளுக்கு கூடிய அந்த குறைபாடுகளை சரி செஞ்சுட்டு அதுக்கு போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அடுத்தது மேகம், சர்க்கரை இருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது. ஏன் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறதுக்கான அடிப்படை விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சூரியன்லேருந்து வெளிச்சம் பூமிக்கு படுது, அதை வந்து மேகம் வந்து தடுத்துருது, புரியுதுங்களா? அப்போது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய சத்தை ஒரு பொருள் ரத்தத்துக்கு போய் சேராமல் தடுக்குது இல்லையா, அதுதான் மேகம்ங்கிறது. ஸோ அதுக்கு தான் அந்த மேகத்தோட பேரை நமக்கு இதுக்கு வச்சுருக்காங்க. இது உடலை நலிவடைஞ்சு நம்ம உடம்பை வந்து சரியில்லாத ஒரு மயக்கமான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுனால அதுக்கு பேர் மதுமேகம்னு பிரிச்சிட்டாங்க. புரிஞ்சா? இதுதான் மேகங்கிறதுக்கான அர்த்தம். இதில் வந்து 2 வகையான மேகங்கள் இருக்குது. ஒன்று மதுமேகம், நார்மலாக சர்க்கரைக்கு சேர்த்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்து பிரமேகம், அதிகப்படியாக பிற பெண்களில் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு அதன் மூலிமா நமக்கு வரக்கூடிய வெட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. ஸோ இது வந்து 2 வகையான சர்க்கரை இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்க வழக்கங்கள், இதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் இந்த இவ்வளோ பிரச்சனையை அதிகமாக வச்சுக்கிட்டு HbA1c வந்து ஒரு 8, 9, 10 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்மை பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற எந்த சாப்பாட்டையும் அந்த உடம்பு வந்து ஏற்றுக்க ஆகுது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் சர்க்கரையோட அளவை நல்லா குறைச்சிட்டு, உதாரணத்துக்கு HbA1cலாம் 6.5 வச்சுட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஆண்மைக்கான மெடிசன் எடுத்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு எங்களுக்கே இந்த அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு சிலருக்கு மருத்துவம் கொடுக்குறோம். இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் கூட நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். 10 சம்திங் இருந்தவருக்கு நாங்கள் ஒரு 25 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் வந்து இது கொடுக்குறப்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நல்லபடியாக அவருக்கு வந்து அந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சர்க்கரையை குறைக்காமல் ஆண்மை குறைவுங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே மீண்டு வரவே முடியாது. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வயதானவர்களுக்கு 50 வயது கடந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, மூளை வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களோட சிந்தனை, திங்கிங் இதெல்லாம் எதுவோ வேணா இருக்கலாம். மூளை ட்ரை ஆகும்போது அவங்களுக்கு வந்து எழுச்சிங்கிறது, ஆணுறுப்பு எழுச்சிங்கிறது சுத்தமாக இருக்காது. அப்போது மூளைக்கான விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த சின்ன வயசு பசங்க அதிகப்படியான இந்த கைப்பழக்கங்களில் ஈடுபடுறதுனால ஆணுறுப்பே ஒரு வகையான வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லா பக்கமும், அதாவது ஆணுறுப்பே வந்து மொத்தமாக எல்லாமே ஒரே சைஸில் தடிமனாக இருக்கணும். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிறுசாகவும் பின்னாடி வந்து வளைஞ்ச கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதுவுமே பிரச்சனை தான். அதிகமாக கைப்பழக்கம் பண்ணி உடல் பலகீனம் அடைஞ்சாலும் அதையும் நம்ம வந்து எளிமையாக நம்ம வந்து உணவு பழக்கங்கள்லையும் சில விஷயங்களை செஞ்சாலே அதில் நம்ம எளிமையாக மீண்டு வெளியே வந்துடலாம். நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உபாதையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்மை குறைவு அப்படின்னா, முதல்ல அது எதனால் ஏற்பட்டதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக எது க்யூர் பண்ணுமோ அந்த மருந்துகளை கொடுக்கும்போது தான் ஈஸியாக இதுலேருந்து வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வச்சுருக்கக்கூடிய எங்களுடைய கிளினிக், எங்களுடைய ஹெல்த் சென்டர், எங்களுடைய ஹெர்பல்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் லைசன்ஸ்டு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய மருந்துகளை வந்து
பேட்டன்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரக்ஸ் இருக்கோ அதை பேட்டன்ட் எடுத்து வச்சிருக்கோம். எங்கள் மெடிசின்ஸை வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு நினச்சாலும் தாராளமாக எந்த நாடாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் சவுதி அரேபியா கூடிய, ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். சவுதி அரேபியா வரை இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருந்தாலும் எங்களுடைய மருந்துகளை வெளிநாடுகளில் நாங்கள் அனுப்பித்தரோம். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வித் ஜிஎஸ்டி பில்லு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் சப்போஸ் வெளியில் யாராவது நீங்கள் கம்பெனிஸில் இருக்கீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் பில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு தயவு செய்து கால் செய்ய வேண்டாம். நான் வந்து 12 மணி டாக்டர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சிறுநீரக செயலிழந்தவங்க, கல்லீரல் செயலிழந்தவங்க, நுரையீரல் இருக்கவங்க, அதிகப்படியான சர்க்கரையில் பாதிக்கப்படுறவங்க, கடுமையான தோல்வியாதியில் பாதிக்கப்படுறவங்க, இதுக்கு எல்லாத்துக்குமான மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பகலவன் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற என்னுடைய நிறுவனத்துடைய செயல்பாடுகள் தான் இது எல்லாமே. ஆண்மை குறைவுங்கிறது ஒரு நோய், அது வந்து பார்ட் ஆஃப் த எங்களுடைய ஒர்க்கு தான் இந்த விஷயம். நாங்கள் வந்து 24 மணி நேரமும் ஆண்மை சார்ந்த விஷயங்களை மருந்துகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக என்ன நினைக்காதீங்க. நாங்கள் வந்து முழுக்க முழுக்க உடலுக்கு கூட எல்லா விதமான உபாதைகளுக்கும் மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து செய்யக்கூடிய மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சரிங்களா? அப்படிங்கிறப்ப எங்ககிட்ட பேசும்போது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மருத்துவம் கொடுக்குறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்கள் நிறைய மருந்துகள் செஞ்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நாங்கள் மருந்துகள் செய்யணும்னு ஆசைப்பட்டு நிறைய மருந்துகள் செஞ்சோம். லோ காஸ்ட் மெடிசன்லாம் செஞ்சோம். ஆனால் இதில் பெரும்பான்மையாக எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் சக்ஸஸ் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கலப்படங்கள் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கி செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலப்படங்களும் அளவு கடந்ததாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சாலாமிசிரின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை வச்சு ஒரு ஆண்மகன் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆண்மை குறிப்பு, நான் சொல்கிறது மூளை, இருதயம், கல்லீரல், சிறுநீரக சம்மந்தப்பட்டது, இல்லை இந்த மற்ற உபாதைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பொருளை வச்சு எல்லா விதமான உபாதைகளையும் சரி பண்ணலாம். ஆனால் நாங்களும் அதை வாங்கி செய்கிறோம், கொடுக்குறோம், ஆனால் ரிசல்ட் இல்லை. என்னடான்னு அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, இங்கே மூலப்பொருள்லேயே கலப்படம் அதிகமாக இருக்கிறதுங்க விட மூலப்பொருள் மாதிரி தான் கொடுக்குறாங்களே, மூலப்பொருளே அது கிடையாது. அப்போ நாங்கள் தேடி பயணப்படும் போது என்னென்னா, சாலாமிசிரிங்கிறது வட இந்தியாவில் மலைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வேறு. ஆனால் அந்த வேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வரதே கிடையாது. இது வெளியில் தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. லட்சக்கணக்கில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சாலாமிசிரிலாம் வெறும் 20,000 25,000 வெறும் டூப்ளிகேட்டு தான் கிடைக்குது. ஆனால் ஒரிஜினல் எல்லாமே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போது ஒரு மருந்தில் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த புத்தகத்தில் இந்த மருந்து செஞ்சால் இது இந்த வேலையை செய்யும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ரா மெட்டீரியலாக வாங்கி பண்ணுறோம், அது சரியாகலை. ஆனால் எது ஒரிஜினலாக அந்த ஒரிஜினல் ப்ராடக்டை தேடி நம்ம பயணப்பட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்துக்கு மாறாமல் ஒரு மருந்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரிஜினல் பொருள் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்யுது. ஸோ நாங்கள் ஒரிஜினல் ட்ரக்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி ஒவ்வொரு சோர்ஸிங்காக போய் தேடி பிடிச்சி நாங்கள் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த மாற்றத்தை அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது. குறிப்பாக 10லேருந்து 15 நாளுக்குள்ளே அவங்க ஹெல்த் ரைஸ் ஆகட்டும் சரி, மற்ற உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உதாரணத்துக்கு எனக்கு ஆண்மை குறைவு இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, எனக்கு ஆண்மை குறைவு இருக்குது, எனக்கு மற்ற உபாதைகள் இருக்குது, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த நோயையும் குணப்படுத்திக்கிட்டு இதையும் அவங்கள வெளியெடுத்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். குறிப்பாக எங்ககிட்ட தொடர்பு கொள்கிறவங்க, சார் எனக்கு கம்மி விலையில் மெடிசன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. கம்மி விலையில் இல்லையா, இந்த கேள்வி வரும். கம்மி விலையில் இல்லையா, கம்மி காசில் இல்லையா அப்படின்னு பாங்க. நல்ல மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கும் காசு அதிகமாக கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நல்ல மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா, நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரைஸுங்கிறது கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து அந்த ரேஞ்சில் எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. முன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லோ காஸ்ட் மெடிசன் கொடுக்கணுங்கிறது தான் என் எய்ம் அப்படின்னு. லோ காஸ்ட்டில் மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா வேலை செய்கிறது இல்லை, அது ஓப்பனாக நானே டிக்ளேர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா பொருள் தரமாக இல்லை, கொடுக்கக்கூடிய மருந்தும் வேலை செய்கிறதில்ல. பொருள் தரமாக இருக்குது, ஆனால் ரேட் எல்லாமே நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதனோட ஃபஸ்ட் கிரேடு குவாலிட்டி வந்து 1500 2000 ரூபா இருக்குது. அப்படிங்கிற இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸில் நம்மளால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மெடிசன்ஸ் கண்டிப்பாக செய்ய முடியாது. குறிப்பாக நல்ல தரமான மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கணும், எங்கள் நிறுவனத்தில் மருத்துவம் எடுத்துக்கணும், எங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பண்ணாதீங்க.
ஃபோன் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குறிப்பாக சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப என்னையே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. நானே ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் என்ன விஷயங்கிறத நானும் எங்கள் டாக்டர்ஸும் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இந்த நம்பருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மருத்துவ உதவிகள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உறுதியாக கொடுக்குறோம். அதுவும் குறிப்பாக 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உறுதியாக மாற்றம் தெரியக்கூடிய அளவுக்கு எங்களால் வந்து ஒரு நல்ல மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.